அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட சுத்திரம், ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். இந்த திருமண பொருத்தத்தில் நவாம்சத்தின் பலனை நாம் கண்டறிவது எப்படி? ஒரு கிரகம் ராசியில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் நவாம்சத்தில் எப்படி பலனை நன்மையாகவோ தீமையாகவோ மாற்றி தருகின்றன அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது திருமண பொருத்தம் அப்படின்னு வந்தா அது உயிர்காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகளுக்கு உட்பட்டதா இருக்கணும். அப்போ உயிர்காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகளில் அந்த கிரகமானது ராசியிலோ அல்லது நவாம்சத்திலோ நீச்சம் பெற்றிருந்தால் அல்லது நீச்ச கிரகத்தின் சாரத்தில் இருந்தால் அந்த கிரகம் வரக்கூடிய கணவனையோ மனைவியையோ தன்னோடு நிலைத்து வாழ விடாமல் அவர்களை பிரித்துவிடும். இந்த விதிகளை தெரியாமல் திருமண பொருத்தம் சேர்த்தால் நிச்சயமாக அவர்கள் கணவன் மனைவியாக வம்சம் தழைக்கும்படியான வாழ்க்கையை அவர்களுக்கு ஜோதிடத்தின் மூலம் நாம் தர முடியாது. ஜோதிடத்தினுடைய ரகசியங்களை, ஜோதிடத்தினுடைய சகாயத்தை நீங்கள் உண்மையாகவே தெரிந்து கொள்ள விரும்பினால் கவனமாக இதை கவனித்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். இது பாருங்க, 12/4/94 11:55 PM பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த ஒரு ஆண் ஜாதகர். இதை நீங்கள் பெண் ஜாதகமா வச்சுக்கிட்டாலும் இதே விதிதான், ஆண் ஜாதகமா வச்சுக்கிட்டாலும் இதே விதிதான். விதி எதுவும் மாற போறதில்லை. இப்போ இந்த ஜாதகருக்கு லக்னம் தனுசு லக்னம், 7ஆம் பாவாதிபதி புதன். அந்த புதன் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 4ஆம் பாவத்திலே நீச்ச ராசியில் இருக்கிறார். புதன் பார்த்தீங்கன்னா சனியினுடைய 3ஆம் பாதத்திலே இருக்கிறார். அப்போ நீச்சமா தான் புதன் இருக்கிறார் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ 7ஆம் பாவ அதிபதியான புதன் இந்த ஜாதகத்திலே நீச்சம் பெற்றுவிட்டார் அப்படின்னு சொன்னா முதல் திருமணம் அல்லது முதல் கணவன் அல்லது முதல் மனைவி அல்லது முதல் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகள் எல்லாமே தடைப்படுகிறது. அல்லது கிடைத்தாலும் அதை அவர் தவற விடுவார், கிடைத்தாலும் அதை அவர் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் தடை செய்கிறது அப்படிங்கக்கூடிய விதியை இந்த ராசியில் இருக்கக்கூடிய 7ஆம் பாவ அதிபதியான புதன் நீச்ச பலன் அடைவதால் முதல் திருமணத்தில் இவருக்கு பிரச்சனை இருக்கிறது. இது பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த விஷயமாகவே எடுத்துக்கலாம். இது அனைவருக்கும் பார்த்த உடனே தெரிஞ்சக்கூடிய விஷயம்தான். ஆனா இந்த ஜாதகத்துல பரணி நட்சத்திரத்தில் இவர் பிறந்தது ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னா அப்பா ஜோதிட சூத்திரத்தினுடைய விதிகளிலே ரொம்ப முக்கியமானதா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒருவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியானவர் ஏதேனும் ஒரு சாபத்தில் ஏதேனும் ஒரு தோஷத்தில் அவர் சிக்கிக் கொண்டால் அந்த ஜாதகருக்கு கலத்திர தோஷம் உண்டாகிடும் அப்படின்னு அர்த்தம். அப்போ பரணி நட்சத்திரத்திலே 2ஆம் பாதத்தில் பிறந்தவர் அப்படின்னா சந்திரன் பரணி 2ஆம் பாதத்தில் இருப்பார். அதே சமயத்தில் பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதியான சுக்கிரன் தான் இந்த ஜாதகர் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கிரன். அந்த சுக்கிரன் அவர் பாத்தீங்கன்னா அவரும் பரணி 2ஆம் பாதத்தில் இருக்கிறார். ஜென்ம நட்சத்திர அதிபதியான சுக்கிரனும் பரணி 2இல் இருக்கிறார், சந்திரனும் பரணி 2இல் இருக்கிறார். அப்படியானால் ஜன்ம நட்சத்திர அதிபதியான சுக்கிரன் பரணி 2, பூரம் 2, பூராடம் 2இல் இருப்பாரேயானால், சுயசாரம் பெற்று இருப்பாரேயானால் அவர் நவாம்சத்திலே பாருங்க நீச்சம் பெற்றிருப்பார். இப்போ சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் மனோகாரகன் அப்படின்னு சொல்றோம். சந்திரன் தான் மனோகாரகன். சந்திரனானவர் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையில் அவர் பெரும் துயரத்தை அடைவார். ஏன்னா சந்திரன் மனோகாரகன் என்ற அவர் எந்த பாவாதிபதியாக இருந்தாலும் கூட சந்திரன் என்ற கிரகம் அது மனோகாரகன் என்று சொல்லும். மனோ அப்படி சொல்லக்கூடியதா மனோகாரகன். அப்போ மனோகாரகனாகிய சந்திரன்
நீச்ச கிரகத்தின் சாரத்தில் ஏறிவிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் மனைவியினால் ஒரு துயரத்தை அடைய போகிறார். சுக்கிரன் களத்திரக்காரகன். அந்த களத்திரக்காரகனாகிய சுக்கிரன் இங்க ராசியில பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்காரு. அதே சமயத்துல நவாம்சத்துல அவர் நீச்சத்தில் இருக்கிறார். அந்த நீச்சத்தில் நின்ற அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரனும் இருக்கிறார். நவாம்சத்திலே இருவரும் கூடியிருக்கிறார்கள். எனவே இந்த ஜாதகர் மனம் என்ற சந்திரன் ஒரு நீச்ச பெற்ற கிரகத்தின் சாரத்தில் ஏறி இருப்பதால் களத்திர தோஷம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்பாஜோட சூத்திர விதிகளின்படி இந்த விதியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த ஜாதகருக்கு எப்பொழுதுமே ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவரை இவருக்கு திருமணம் செய்து வைத்தால், இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அல்லது பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த விதிகளுடன் கூடிய ஒரு ஜாதகம் இருந்தால் இந்த ஜாதகத்திற்கு ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருமணம் செய்தாலும் நிச்சயம் செய்தாலும் அது அவர்களுக்கு எந்த பலனும் தரப்போவதில்லை. நிச்சயதார்த்தத்தோடயே முடிஞ்சு போயிடும். கல்யாணம் ஆனாலும் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்காது, அப்படியே முடிஞ்சு போயிடும். இது போல அப்பா ஜோதிட சூத்திரத்தின் மூலம் நவாம்ச பலன்களை தெரிந்து கொண்டு பொருத்தம் பார்த்து மக்களுக்கு சேவை செய்யும்படி நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நான் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன். நீங்களும் என்னோடு தொடர்ந்து பயணிங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.